ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். ஐந்தாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது பட்டினத்து பிள்ளையாரின் கோவில் நான்மணி மாலை. 11ஆம் திருமுறையில் 27வது பனுவல் பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்திய கோவில் நான்மணி மாலை. கிபி 9ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் சைவ வணிகர் குடியில் சிவனேசர், ஞானகலாமை ஆகியோருக்கு மகனாக தோன்றியவர்தான் திருவெண்காடர். இவரே பட்டினத்து பிள்ளையார். இவர் சிவகலை என்பவரை மணந்து மருதவாணரை மகனாக பெற்றவர். மருதவாணர் 16வது அகவையில் இறைவனடி சேர்ந்தார். பின்னர் ஆதிசைவர் மகன் ஒருவனை மகன்மை கொண்டு அவனுக்கும் மருதவாணன் என பெயரிட்டு வளர்த்தார். உரிய வயதில் மருதவாணர் கடல் வாணிபத்தில் ஈடுபட்டு பெரு செல்வத்தை ஈட்டினார். ஒரு நாள் அவர் தந்தை இல்லாத சமயம் காதற்ற ஊசி என்றும் ஓலை நறுக்கு ஒன்றும் அடங்கிய கைப்பட்டி ஒன்றை தன் அன்னையாரிடம் கொடுத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார். மகனை காணாத பட்டினத்தடிகள் மருதவாணன் கொடுத்து சென்ற கைப்பட்டியில் உள்ள ஓலை நறுக்கில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்க என்று எழுதியதை பார்த்து தனது புறப்பற்றை நீக்கிக் கொண்டார். தன் அன்னையாருக்கும் மனைவிக்கும் வேண்டுவன கொடுத்துவிட்டு தலைமை கணக்கராயிருந்த சேந்தனார் மூலம் தன் பெருஞ்செல்வத்தை நாட்டு மக்களுக்கே அளித்துவிட்டு தலையாத்திரை புறப்பட்டார். துறவு பூண்டார். உறவினர்கள் இவரை கொல்ல முயன்றும் இயலவில்லை. சேந்தனார் மீதும் வழக்கு தொடர அவரையும் விநாயகர் சிறை மீட்டனர். பின்னர் பட்டினத்தடிகள் திருவிடை மருதூர் அடைந்து அங்கு மருதீசரை வழிபட்டு திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை என்னும் நூலை அருளினார்கள். சீர்காழி சென்று திருக்கழுமல மும்மணிக்கோவை பாடியருளினார்கள். தில்லை சென்று கோவில் நான்மணி மாலை பாடினார். காஞ்சிபுரம் சென்று திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதியை பாடினார். பின்னர் வடநாடு சென்று மீண்டும் திருவிடைமருதூர் வந்து தங்கி பத்ரகிரியாரை சீடராக ஏற்றுக்கொண்டு பின்னர் திருவொற்றியூர் சென்று திருவொற்றியூர் ஒருபா ஒரு பகுது பாடினார். அங்கேயே சமாதியாகிய பள்ளிப்படை கோவில் கொண்டார். இவரது புராணம் கூறும் நூலை இயற்றியவர் பெயர் தெரியவில்லை. பட்டினத்தடிகள் தேவார முதலிகளையும் மாணிக்க வாசகரையும் தம் பாடல்களில் கூறுவதால் இவரது காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டிற்கு பின் வாழ்ந்தவர் என்பது தெரிகிறது. பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆகும், துரத்தல் அரிது என்பார் தாயுமானவர். 11ஆம் திருமுறையில் கோவில் நான்மணி மாலை, திருக்கழுமல மும்மணிக்கோவை, திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை, திரு ஏகம்புடையார் திருவந்தாதி, திருவொற்றியூர் ஒருபா ஒரு பகுதி என்னும் 5 நூல்களும் பட்டினத்தடிகளால் இயற்றப்பெற்றுள்ளன. அதிலே கோவில் நான்மணி மாலை என்பது சிதம்பரத்தில் உள்ள திருக்கோவில் எழுதப்பெற்ற அற்புதமான பணிவல். சைவத்திலே கோயில் என்பது சிதம்பரத்தை குறிக்கும். சிவபெருமான் திருத்தலங்களில் முதன்மையானதும் தொன்மையானதுமாவதே சிதம்பரம். இத்தலம் உலகமாகிய விராட் புருஷனுக்கு இருதய தாமரையாக திகழ்கின்ற காரணத்தினால்
புண்டரீகபுரம் என்னும் பெயர் கொண்டது. பஞ்சபூத தலங்களிலே இது ஆகாய ஸ்தலம். பஞ்ச சபைகளிலே இது கனக சபை எனப்படும் பொன்னம்பலம். மகாசிவலோகம், பூலோக கைலாயம், பொன்னம்பலம், சிற்றம்பலம், புலியூர், பெரும்பற்ற புலியூர், தில்லைவனம், சிதாகாசஸ்தலம் என்னும் சிறப்பு பெயர்கள் இந்த தலத்திற்கு உண்டு. சிற்சபை, கனகசபை, நிருத்தசபை, தேவசபை, ராஜசபை என்கின்ற 5 திருச்சபைகளும் இங்கு உள்ளன. பொற்சபை ஹிரண்யவர்மனாலும், முதலாம் பராந்தக சோழனாலும், பேரம்பலம் அனபாய மன்னனாலும் பொன்வைய பெற்றன. இங்கு கூத்தப்பெருமான் ஆனந்த திருநடனம் புரிகின்றார். இத்திரு நடனக்கோலம் ஓம் எனும் எழுத்தின் வடிவுடையதும் 5 தொழிலையும் குறிப்பதாகும். இங்கு உள்ள ஸ்படிகலிங்க மூர்த்தி அழகிய சிற்றம்பலமுடையார் என்றும், இரத்ன சபாபதியாகிய மரகத நடராஜமூர்த்தியும் எழுந்தருளியிருக்கிறார்கள். ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வலப்பக்கத்தில் சிதம்பர ரகசியம் உள்ளது. அதில் மந்திர ஸ்வரூபமாகிய திரு அம்பல சக்கரம் உள்ளது. இங்கு நடராஜ பெருமான் சகல திருமேனியாகவும், ரகசியம் என்பது நிஷ்கள திருமேனியாகவும், ஸ்படிகலிங்கம் என்பது சகல நிஷ்கள திருமேனியாகவும் உள்ளன. பெருமானின் இடப்பக்கத்தில் சிவகாமி அம்மையும் சொர்ணகால பைரவரும் உள்ளார்கள். பொன்னம்பலத்தின் வடக்கே திருமூலட்டானேஸ்வரரும் பார்வதி அம்மையும் எழுந்தருளியிருக்கிறார்கள். வியாகரபாதரும் பதஞ்சலியும் இங்குதான் பூசித்து பேறு பெற்றார்கள். இத்தலத்தை திருஞான சம்பந்தர் 2 பதிகங்களாலும், திருநாவுக்கரசர் 8 பதிகங்களாலும், சுந்தரர் 1 பதிகத்தாலும் போற்றுகிறார்கள். திருவாசகம், திருவிசைப்பா போன்றவையும் இத்தலத்தை போற்றுகின்றன. சைவ திருமுறைகளிலே 12ஆம் திருமுறையாகிய பெரிய புராணம் சேக்கிழாரால் இங்குதான் அரங்கேற்ற பெற்றது. இத்தலத்தை பட்டினத்து பிள்ளையார் நான்மணி மாலை எனப்படும் இந்த பனுவலினால் பாடி மகிழ்கிறார். வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா என்னும் நிலைகளில் 40 பாடல்கள் அமைவதுதான் நான்மணி மாலை எனப்படும். இந்நூல் சிதம்பரம் நடராஜ பெருமானின் சிறப்பை விளக்கி பேரின்பத்தை அளிக்கும் நிலை கொண்டது ஆகையினால் கோயில் நான்மணி மாலை எனப் பெற்றது. இனி இறைவனாம் சிவபெருமானை அடைய உதவும் எளிய 2 வழிகளை அடிகள் கூறுகிறார். உன் பெருமை மிக்க திரு 5 எழுத்தனை கூறாததால் என் நா திருந்தவில்லை. மணமிக்க மலர்களால் உன் திருவடிகளுக்கு மலர் வழிபாடாற்றி பணிந்து அறியேன். இதனால் எவ்வுரிமை கொண்டு உன்னை அடைவது? இடப்பக்கத்தில் உமையம்மையும் கையில் மான் கன்றினையும் வைத்துள்ளாய். என் வைப்பிடமாக உன் திருத்தில்லையையே நன்னறி எனக் கொண்டேன் என பாடுகிறார் பட்டினத்தடிகள். இறைவரை அடைய உதவும் எளிய வழிகள் 2. 1, அவருடைய திருநாமம் சிவாய நமகா என்னும் திரு 5 எழுத்தினை இடைவிடாது ஓதுதல். 2, நறுமணமுள்ள மலர்களைக் கொண்டு வழிபடும் சிவத்தொண்டு செய்தல். இவையே நாம் செய்ய வேண்டிய எளிய வழிகள் என பட்டினத்தடிகள் கூறும் பாடல் இது. நாமத்தினால் எந்தன் நாத்திருத்தேன் நிறைமாமலர் சேர் தாமத்தினாலும் சரண்பணியேல் சார்வதன் போடு நான் வாமத்திலேயோரு மானை தரித்தொரு மானை வைத்தாகாய் சேமத்தினாலும் திருத்தில்லை சேர்வதோர் செந்நெறியே. இனி உலக நிலையாமையை கூறி தில்லை கூத்தனையே நினைக்குமாறு அடிகள் தன் மனத்திற்கு கட்டளையிடுகிறார். ஆசைகளில் மயங்கி மாசு கொள்ளுகிற மனமே பேசு. கண்டன மறையும். உண்டன உணவுப் பொருள்கள் பின்னர் மலமாகிவிடும். நிறைந்தவை குறையும். உயர்ந்தவை தாழ்ந்துவிடும். பிறந்தவை இறக்கும். பெரியவை சிறியவை ஆகிவிடும். உலகில் எவையும் நிலைத்து நிற்பதில்லை. மேலும் செல்வத்தில் பிறந்தவர்கள், பெருமையோடு வாழ்ந்தவர்கள், கல்வியில் சிறந்தவர்கள், திறமை மிகுந்தவர்கள், கொடையாளிகள், வீரம் மிக்கவர்கள், உயர்குலத்தினர், நலத்தில் மிகுந்தவர்கள் ஆகிய யாவரும் இறந்தார்கள்.
யாருடைய பேரும் உலகத்தில் நிலைக்கவில்லை. இதை நாம் உணர்ந்த வேண்டும் என்று அடிகள் உணர்த்துகிற வரிகள் இதோ. பேசுவாடி பேசுவாடி ஆசையோடு மயங்கி மாசுரு மனமே பேசுவாடி பேசுவாடி கண்டன மறையும் உண்டன மலமாம் ஊசின மாசாம் உணர்ந்தன பேரையும் நிறைந்தன கூரையும் உயர்ந்தன பணியும் பிறந்தன இறக்கும் பெரியன சிறுக்கும் ஒன்றோடு ஒருவடி நில்லா ஒன்றோடு ஒருவடி நில்லா செல்வமோடு பிறந்தோர் தேசோடு திகழ்ந்தோர் கல்வியில் சீரந்தோர் கடுந்திரல் மிகுந்தோர் கொடையில் போலிந்தோர் படையில் பயின்றோர் குலத்தில் உயர்ந்தோர் நலத்தினின் வந்தோர் எனையரு எங்குலத்தினர் இறந்தோர் அணையவர் பேரும் நின்றில போலும் தேரில் நீயும் அகுதரீதி அண்டே. காணல் நீர் போலவும் தூக்கத்தில் தோன்றும் கனவு போலவும் இந்த உலக வாழ்வு நிலை இல்லாதது. இத்தகைய கனவு போன்ற வாழ்க்கைக்காக உடம்பை கல்லை போன்றது என்று நம்பி பொல்லாத வழியில் செல்கின்றோம். நன்மையில்லாத ஐம்புலன்கள் வழியே செல்லுகின்றோம். வளைந்த வாயினுடைய தூண்டிலில் வைக்கப்பட்ட உணவை விழுங்குவதற்கு வந்து இறந்துபடும் மீன்களைப் போல நாக்கினால் கெடுகிறோம். வெளிச்சத்தால் அழியும் விட்டில் பூச்சிகளைப் போல நாம் கால்களால் தீமையை நுகர்கிறோம் என்கிறார் அடிகள். நாம் மாயையின் வழிபட்டு மயங்கி செயல்படுவதை அடிகள் விவரிக்கும் வரிகள் இவை. மாய பேய்தேர் போன்றும் நீப்பரும் ஊரக்கத்து கனவே போன்றும் நனவு பெயர் பெற்ற மாய வாழ்க்கையை மதித்து காயத்தை கல்லினும் வலிதாக் கருதி பொல்லாம் தன்மயரீழிவு சாந்தனை நீயும் நன்மையில் தெரிந்த புன்மையை யாதலில் அழுக்குடை பூலன்படி இழுக்கத்தின் ஒழுகி விளைவாய் தூண்டிலில் உள்ளிரை விழுங்கு பன்மீன் போலவும் மின்னு பூவிளக்கத்து விட்டில் போலவும் மின்னணுவு விளக்கத்து விட்டில் போல. ஸ்பர்ச உணர்வுகளால், அதாவது உடல் உணர்வினால் யானை கெடுவது போல கெடுகிறோம். ஓசையால் கெடும் அசுணப்பறவையைப் போல காதினால் தீயவற்றை கேட்டு அழிகிறோம். நறுமணத்தினால் வண்டுகள் அழிவது போல நாம் அழிகிறோம். சிலந்தி பூச்சி தன் வாய் எச்சிலால் நூல் நூற்று வலை கட்டி அதனுள்ளே அகப்பட்டு அழிவது போல நாமும் ஆசை வயப்பட்டு செய்வதறியாது தாய்வற்றில் கிடக்கும் கருவைப் போல இந்த உடம்பினில் உயிர் கிடந்து திகைக்கிறது. எனவே தாய்ப்பசுவை நினைந்து கதரும் கன்று போல நடராஜ பெருமானாரை நினைந்து வழிபட்டு அவனை மறவாமல் மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவருக்கு எளிதில் அருளும் அற்புத கடவுள் நடராஜ பெருமான் ஆவார். அப்பெருமானார் ஒருவரே நிலையானவர். இத்தகைய அற்புத கடவுளை முழுமுதற் பொருளென எண்ணி வணங்கி மனமே நலம் பெருக என தன் மனத்திற்கு அடிகள் இங்கே கட்டளையிடுகிறார். ஜாதி, குலம், செல்வம், கல்வி, புகழ், பதவி, வலிமை மிக்க உடல், உற்றார் உறவினர் ஆகியவை நிலையில்லாமல் அழிந்துவிடும். ஆதலால் நிலையான நடராஜ பெருமானை வழிபடுதலே நலம் தரும்.
சராசரம் அனைத்தும் அவரிடத்திலே தோன்றி அவரிடத்திலேயே அடங்கிவிடும். அவர் தோற்றமும் ஒடுக்கமும் இல்லாதவர், வானவர்களாலும் மறைகளாலும் அறியப்படாதவர், உலகம் வாழ தில்லையிலே எப்போதும் நடனமாடக்கூடியவர். அவரை தொழுது உய்வு பெற வேண்டும் என அடிகள் கூறும் வரிகள் இவை. ஆசையாம் பரிசத்தியானை போலவும் ஓசையின் விழிந்த புல்லு போலவும் வீசிய மனத்தில் பண்டு போலவும் உருவதுணராது செருவுடிச் சேர்ந்தனை உருவதுணராது செருவுடிச் சேர்ந்தனை நுண்ணூல் நூற்று தன்னகப்படுக்கும் அறிவில் கீடத்து நுந்தடி போல ஆசை சங்கிலி பாசத்தொடர்பட்டு இடர்கெடு மனத்தினோடு இயற்றுவதறியாது உடர்வுகவு சிறையறை குரங்கு பூக்கிடத்தி கரபை நினைந்த கண்டன இறங்கி மரபா மனத்து மாசரும் அடியார்க்கு அருள் சுரந்தளிக்கும் அற்புத கூத்தனை மறையவர் தில்லை மண்டுள்ளாடும் இறையவன் என்கிலை என் நினைந்தனையே. இனி முதுமை வந்து சேராமுன் பொன்னம்பலநாதனை நினைந்து வழிபடுதலே மேம்பாட்டை கொடுப்பதாகும் என்கிறார் அடிகள். நரை தொடர்வதாயிற்று. பண்டுபோல் உறுப்புகள் பணியாற்ற முடியாததாயின, தளர்ந்தன. ஐம்புலன்களின் வழியே அழுக்குகள் சேர்ந்தன, இழிந்தன. சிந்தனையும் சரியாக இல்லை, நடை தளர்ந்தது. இல்லாலும் ஏசுகிறாள், துயர்படுத்தும் இருமல் வந்தது. கஞ்சி உணவை குடித்து நரகமான இவ்வுடல் மீது அன்பு கொண்டு திரிகின்றேன். இனி செய்யப்போவது யாது? முன்பு ராவணன் இறைவனின் கால் விரனால் அழுந்தப் பெற்று சாமமரை இசைத்தான். அதனால் ஈசனின் சினம் தணிந்தது, மனமிளகி அருள் செய்தான். அத்தகைய அமிர்தமாய் தில்லையில் ஈசன் விளங்குகிறான். அச்செம்பொன் அம்பலத்தில் உறையும் சிவனை நினைக்கும் தவமே மேம்பாட்டை கொடுப்பதாகும் என்கிறார் அடிகள். முதுமை வந்து சேராமுன்னம் கூத்த பிரானை வணங்கி அருள் பெற வேண்டுமென அடிகள் கூறும் பாடல் இதோ. தொடர நரை தங்க முன்புள்ளவாயின தொழில்கள் மறுத்தொன்று ஒன்றியிடாதோறு கழிவு தலை கொண்டு புன்புலை வாரிகள் துளையொழுக கண்டு சிந்தனை ஓய்வோடு நடைகட முற்கொண்ட பெண்டிற் பொறாதோறு நடலை நமக்கென்று வந்தன பேசிட நலியிருமற்கஞ்சி உண்டி பேரா வீடு நரக உடற்கண்பு கொண்டலை வேணினி மிடலோடிய பண்டு இலங்கையரு கோணொரு விரலின் நமுக்குண்டு பண்பல பாடிய பிறகு சேவி கொண்டு முன்புளதாகிய வெகுளி தவித்தந்து ஒன்றி இடவகை திடமருள் வைக்கும் செடுஞ்சுடர் ஊறிய தெளிய அமுதத்தில் கொழுஞ்சுவை நீடிய திலை நகரீர் செம்புல் அம்பலமேவிய திலை நகரீர் செம்புல் அம்பலமேவிய சிவனை நினைக்கும் தவஞ்சவராது சிவனை நினைக்கும் தவஞ்சதுராவது சிவனை நினைக்கும் தவஞ்சதுராவது. பட்டினத்தடிகள் தில்லை நடராஜப் பெருமானை
கோயில் நான்மணி மாலையில் 10 போற்றிகளால் துதிக்கிறார். இதுவே தமிழ் அர்ச்சனை. கடல் விடம் அருந்தின கருணை போற்றி, வில்லொன்று வளைத்த வீரம் போற்றி, காமனை பார்த்த கண்ணுதல் போற்றி, கரி ஒன்று உரித்த பெருவிரல் போற்றி, அரக்கனை நெறித்த ஆண்மை போற்றி, திங்கள் சூடிய செஞ்சடை போற்றி, தில்லைவானகர் போற்றி, தில்லையுள் செம்பொன் அம்பலம் போற்றி, அம்பலத்தாடும் நாடகம் போற்றி, போற்றி போற்றி நின் புலம்பூ அடிக்கே எனப் போற்றி துதிக்கிறார். நாமும் இவற்றை பூசையில் ஓதி நலம் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். தெளிய அமுதத்தில் கொடுஞ்சுவை நீடிய, தெளிய அமுதத்தில் கொடுஞ்சுவை நீடிய, திலை நகரீர் செம்பொல் அம்பலமேவிய, சிவனை நினைக்கும் தவஞ்சதுராவது, சிவனை நினைக்கும் தவஞ்சதுராவது. திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 35ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது பட்டினத்து பிள்ளையாரின் கோவில் நான்மணி மாலை. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.